சுவையான சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பேறி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ போடலாம். தக்காளி, வெங்காயம், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஒரு மிளகாய் பொடி, உப்பு, மிளகு, பட்டை லவங்கம் தூள் பண்ணது, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தயிர், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசிறிக்கலாம். இதை பிசிறி அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். மசாலா அரைக்கணும், அது எந்த வேலையும் இல்லைங்க இந்த சோம்பேறி சிக்கனுக்கு. அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே தடுப்பு மலை வைக்க வேண்டியது தாங்க. தாளிக்கிற வேலை எதுவுமே இல்லை. வேலை கம்மிங்க, சுவை அதிகங்க. இதில் நல்லா பிசைஞ்சுட்டங்க. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். அப்படி கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க. கேஸை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு மேலே வச்சுட்டோம். பச்சை மிளகா ஒரு 4 இப்படி உடச்சி போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் தொழி விட்டுக்கலாம். அதை தண்ணி ஊற்றாதையே இந்த கறியில் தண்ணி எப்படி சலசலமாக வருது பாருங்கள். இதிலையே கறி வேகணும். நல்லா சூப்பராக இருக்குங்க. இது போல் சோம்பேறி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி கூட நல்லா இருக்குங்க. தண்ணி ஊற்றாத, தாளிக்காத சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுது. சோம்பேறி சிக்கன் எவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, சாம்பார் வச்சுட்டு நம்ம இதை கூட வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாதம் சாப்பிட்றேன்னே நமக்கு தெரியாதுங்க.
நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.